I welcome you to learn English. இந்த 4 டென்சஸுமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4 டென்சஸோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ஃபஸ்ட்டு டென்ஸ். நிகழ்கால நிகழ்வுகள் இதை குறிக்கிறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். உலக உண்மைகள் பொதுவான விஷயங்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வழக்கமாக நடக்கிற நிகழ்வுகளை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். முக்கியமான ரூல் ஒன்று ஃபாலோ பண்ணணும். சிங்குலர், அதாவது ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், அதாவது இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். நடந்து முடிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 or 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த பாஸ்ட் டென்ஸை வேர்ப் மூலமாக நம்ம வெளிப்படுத்தலாம். இப்போ ஈட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஏட். ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பார்க்குறப்ப நடந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இஸ் ஈட்டிங் ஆர் டூயிங், இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். 5 to 6 hours அப்ராக்சிமேட்டாக அதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதுக்குள்ளே நடந்துருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். சில இடங்களில் ஆல்ரெடி நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன், ஸோ எப்போது பார்த்தது தான், ஐ சா தாஜ்மஹால் அப்படிங்கிறத விட ஐ ஹாவ் சீன் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். இப்போ இந்த டென்சஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம். ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி. இந்த சென்டென்ஸ் கீழே இருக்கிற 4 டென்சஸில் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வழக்கமாக செய்கிற விஷயங்கள் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நான் வழக்கமாக காஃபி குடிக்க விரும்புகிறேன், ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வி வென்ட் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர்ப், அதை வச்சு தான் நம்ம டென்ஸை கண்டுபிடிக்க முடியும். இங்கே வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கோ. த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த பிரின்சிபல். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் ஹேஸ் வரும், இல்லைனா ஹாவ் வரும். ஸோ த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட். இந்த மெட் அப்படிங்கிறது மீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஹேஸ், ஹாவ், இந்த 2 வார்த்தைகளுக்கு அடுத்து வர்ற வேர்பு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஹி ஹாஸ் ஜஸ்ட் நவ் கான் டு மார்க்கெட். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அகைன் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதே மாதிரி கான் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கோ, அந்த வார்த்தை இருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஃபார்மர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் பார்ட்டிசிபேட்டிங். ஸோ இஸ் ஆர் வந்துச்சுனாலே அது ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு அப்படின்னாலும் அது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த நிகழ்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தே லாஃப்ட் லவுட்லி. டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அகைன் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். லாஃப், சிரிக்கிறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் லாஃப்டு. த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மெயின் வேர்ப் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த சென்டென்ஸில் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், தட்ஸ் நாட் எ வேர்ப். இங்கே வேர்ப் வந்து வாஸ். ஸோ இஸ்ஸுடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஹாவ் யூ met பிஃபோர் எனிவேர்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹாவ் அப்படிங்கிற வேர்பில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் met. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மை நேம் இஸ் பிரீதா. ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ், மை நேம் இஸ் பிரீதா. ஸோ இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ஒருத்தருடைய பேரை இங்கே சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நிறைய வேர்ப்ஸ் இருந்தும் முக்கியமான வேர்ப் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வேர்ப் வருது அப்படிங்கிறத பார்த்து டென்ஸ் கண்டுபிடிக்கலாம். லுக் அட் திஸ் சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். It is a great pleasure. இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்று திரும்ப உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. The finance department representative has come. has வந்துச்சுனாலே அது எந்த டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The answer is present perfect tense. present perfect tenseல has இல்லைன்னா have யூஸ் பண்ணுவோம். has சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், have ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த has haveக்கு அடுத்து வர்ற verb past participle இருக்கணும். இங்கே கம் அப்படிங்கிறது past participle of come. ஓகே, கம் present tense, came past tense, again come past participle. ஸோ இந்த past participle உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் present perfect tense ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். Where did you keep your bag? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வேர்ப் அதை பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம டென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டிட் அப்படிங்கிற வேர்ப் பாருங்கள். ஸோ அது டூ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டிட், பாஸ்ட் ஃபார்ம் டிட். இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். இங்கே கீப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.